ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஒன் டேப் மேட்ச் தான். அதுவும் வந்து ஒன்லி ஒன் டேப்பு, பாடி ஷாட்லாம் வராது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோ பிளேயர்னு தான் சொல்லி ஆகணும். பட்டு பட்டுன்னு மூவ்மெண்ட் குத்தாடுவார். நான் வந்து ஓரளவுக்கு பாட்டு தான், எனக்கு வந்து ஒன் டேப்லாம் அவ்வளோ அடிக்க வராது, மூவ்மெண்ட் வேறு கொடுக்க முடியாது. அதனால தான் சரி ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம வந்து டெசர்ட் ஈகிளும் டபுள் பேரல் எடுத்தாச்சு. அவர் அங்கேருந்து வராரு, நான் இங்கேருந்து ஓடுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாச்சும் ஆகும். ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறினா கூட நான் ஹாப்பி. அந்த மாதிரி இங்கே வந்து அவர் மூமெண்ட் குச்சி அச்சுன்னு இருந்தார். அப்படியே சைடில் குதிக்கும் போது இறங்கி அப்படியே ஒரு ட்ராக் தூக்குனேன். அப்படியே ஒரு ஃபுல் ரெட் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டோம். இப்போ என்னன்னா சுத்திகளால் போட்டு எதாவது பண்ணலான்னு பார்த்தேன். சரி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு ஜெயித்த உடனே ஏதோ ஒரு ஆணவத்தில் எனக்கு வராத டெஸ்டிகள் எடுத்து ஒன் டேப் அடிக்க போகிறேன்னு பண்ணியிருந்தேன். அதனாலேயே இந்த ரவுண்டு என்னாச்சுன்னா நான் செத்து போயிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன் டேப் அடிக்கிறது தான் எனக்கு பயமே. பக்கத்தில் வந்து அப்படியே தூக்குவார், அந்த மாதிரி பிளேயர் இவர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு வாரத்துக்கு 2 இல்லை 3 வீடியோ வரும், கன்ஃபார்மாக வந்தே தீரும். எல்லாமே ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் மற்றும் அதர் மல்டிப்ளேயர் கேம்ஸ் வீடியோஸ் தான் வரும். சரி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே நான் அவரோட எண்டிக்கே போயிட்டேன், தாங்க முடியாமல். அதுக்கடுத்து டபுள் பேரல் எடுத்துகிட்டு போய்ட்டு அடிக்கலான்னு போனேன். கரெக்டாக 2 புல்லெட்டு பட்டுச்சு, சாவலை. அதுக்கடுத்து ஒரு புல்லட் ட்ராக் பண்ணேன், கரெக்டாக வந்து செத்துட்டார். ஸோ செகண்ட் ரவுண்டும் நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வரும். தினமும் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். நல்ல வேலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது சொல்கிறதுக்கு தான். சரி ஓகே, இந்த தடவை நம்ம ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் டபுள் பேரல் எடுத்து ஆட ஆரம்பித்தோம். டெசர்ட் ஈகிள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்பப்போலாம் அடிக்க வராரோ அப்போ நான் கரெக்டாக ஓரியன் போட்டேன். தேவையில்லாத இந்த இடத்துல ஒரு சிட்டப்பு ட்ரை பண்ணேன், வரலை. அதுக்கடுத்து எகிரி அடிக்க ட்ரை பண்ணேன். அவர் ஒரு ஒன் டாப் வச்சார். என் ஃபோன் கொஞ்சம் சரியில்லாததுனால என்னால் க்ளோவால் அடிக்க முடியல. அடித்தாலும் எனக்கு உழலை முன்னாடி, இப்போ தான் உழுது. அவர் இறங்கி அப்படியே அவர் டிவைஸ் கொஞ்சம் நல்ல டிவைஸ், அதனால் வந்து நல்லா மூமெண்ட்டு கொடுப்பாரு. என் ஃபோனில் வந்து 4 GB ரேமு, அதுவும் பாதி உடஞ்சிருக்கும். பேசினே இருக்கும்போது அடிச்சிட்டாரு. அதுவும் நான் தேவையில்லாத உட்காந்ததுனால தான் அடித்தார். உட்காந்துட்டு க்ளோவால் அடிக்கணும், நான் க்ளோவால் அடிக்கலை, ஒன்றும் அடிக்கலை, அதனால தான் அடித்தார். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு பாருங்கள், ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ பார்த்தா அவர் வந்து ஒரு க்ளோவாலுமே அடிக்காமல் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. ஐயோ, இந்த மாதிரி அடி தான் அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி அடி, இந்த மாதிரிலாம் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? நான் அப்போவே சொன்னல அவர் பெரிய பிளேயருன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும், பெரிய பிளேயர் நம்ம அடித்து காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். அவரும் முன்னாடி வந்துட்டு இருந்தார் எனக்கேற்ற மாதிரி. அதுக்கடுத்து அவர் நின்ன இடத்துல கரெக்டாக க்ளோவால் அடித்தேன். அவர் தெரிஞ்சு போச்சு போல் டெசர்ட் ஈகிளில் தான் இவன் அடிக்கணுன்ட்டு. அப்படியே ஆடினேன், உழலை. அதுக்கடுத்து ஓரியனை போட்டேன். ஓரியன் போட்டு அடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தூக்குனேன். ஆனால் ஹெட் பெருசாகி ஹெட்டு உழலை. அப்படியே இன்னொரு தடவை வரும்போது அப்படியே குதிச்சு அடித்தேன். ஃபுல் 2 புல்லட்டுமே ஹெட்டில் வாங்கிடுச்சு. ஆனால் இது ஃப்ளூக்குன்னு நானே ஒத்துக்கிறேன், எனக்கு அது ஃப்ளூக்குன்னு தெரியும். ஏன்னா குதிச்சு கரெக்டாக தலையிலே வாங்கினோம். ஓகே, இதான் லாஸ்ட் ரவுண்டு, 3க்கு 3. இந்த ரவுண்டு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும், அந்த குறிக்கோளோடு விளையாட்டுருந்தேன். ஸோ அதனால தான் இங்கே கொஞ்சம் பேக் வாங்கி நின்றுருந்தேன், நம்ம ஸ்லோவாக ஆடலாம், அவராக வரட்டுன்ட்டு. ஸோ அவர்கிட்ட வந்துட்டார், இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இப்படியே வந்து ஒரே அடி அடித்தேன், உழலை. அவரும் க்ளோவால் அடிக்கலை, நானும் க்ளோவால் அடிக்கலை. கரெக்டாக என்ன அடிக்க வரும்போது நான் வந்து ஓரியன் போட்டதுனால நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கடுத்து வந்தார், தூக்குனேன், பார்த்தா ஒரு ஒன் டாப் வந்து நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.